சுவையான மட்டன் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இட்லிக்கும் மட்டன் குழம்புக்கும் நல்ல காம்பினேஷனா இருக்கும். அது எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயம் ஒரு கிண்ணி நெறையா, அப்புறம் பார்த்தீங்கன்னா, இஞ்சி, பூண்டு தோல் உரிச்சு அத எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் குவான்டிட்டிக்காக அளவுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். அப்புறம் நல்லா 3 பழுத்த தக்காளி நல்லா ஒரு மீடியம் சைஸில எடுத்துக்கலாம். நல்லா கலரும் குடுக்கும் இது. இதெல்லாம் கொஞ்சமா எண்ணெய் விட்டு, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணது, வரமிளகாய் எல்லாம் போட்டு வணக்கிட்டு, தக்காளி வந்து மிக்ஸியில அரைச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வெங்காயம் வணக்குன அதே கடாயில 4 கிராம்பு, 2 ஏலக்காய் போட்டுட்டு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு போட்டுக்கலாம். மிளகு சேர்த்துட்டு இது எல்லாமே வந்து இப்ப வந்து நம்ம லைட்டா மிதமான சூட்ல வந்து நம்ம வணக்க போறோம். அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா, 2 டேபிள் ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கலாம். அதோட சேர்த்து வந்து நம்ம வந்து தாளிக்கிற இது உளுந்து எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் இது வந்து ஒரு சுவைக்காக தான். அப்புறம் வந்து மல்லி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 கையளவு எடுத்துக்கலாம். நம்ம வந்து இது வந்து ஸ்பூன்ல எடுக்கல. நான் வந்து கையில தான் எடுத்து போடுறேன். இது எல்லாமே நல்லா குறைவான சூட்ல வந்து நல்லா வணக்கிட்டு ஆற வச்சுட்டு, நம்ம இப்போ குக்கர்ல தான் மட்டன் குழம்பு பண்ண போறோம். தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு, நல்லா சூடானதுக்கப்புறம் அதில இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சு அத வந்து நல்லா வாசனை போற அளவுக்கு, அந்த பச்சை வாசனை போற அளவுக்கு வணக்கிட்டு, அதோட அரைச்ச தக்காளி நம்ம வந்து சேர்த்துக்கலாம். நல்லா இது 2மே நல்லா பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா, அதில வந்து வீட்ல அரைச்ச மஞ்சத்தூள் இது வந்து இடிச்சு நல்லா காய வச்சு இடிச்சு அரைச்ச வந்து மஞ்சத்தூள் தான் இது. இது சேர்த்துட்டு மிளகாத்தூள் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதோட மட்டன் மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதில வந்து நல்லா சேர்த்ததுக்கப்புறம் இது கறி சேர்த்துக்கிட்டு நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு நம்ம வெங்காயம் வணக்குனது இருக்குது பார்த்தீங்களா, அது ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸியில அரைச்சி எடுத்துட்டு, அதையும் நம்ம சேர்த்துட்டு குக்கர் மூடி வச்சிடலாம். தேங்காவும் நம்ம எடுத்துக்கலாம். குக்கர் மூடி வச்சாச்சு. அப்புறம் தேங்காய் துருவினது வந்து தேங்காய் பால் வந்து நல்லா தண்ணி விட்டு எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இது குக்கர் விசில் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நல்ல குழம்பு பார்த்தீங்கன்னா, நல்ல கலர் இருக்கும். சாப்பிடவும் நமக்கு பார்த்தீங்கன்னா, ஆர்வமா இருக்கும். கலர் பார்க்குறப்பவே நமக்கு. அப்புறம் அரைச்ச தேங்காய் பால் வந்து ஊத்திட்டு திரும்ப சிம்ல வச்சுட்டு, ஒரு நல்லா கொஞ்சம் ஒரு கொதி விட்டோன்னா ஆஃப் பண்ணிட்டு, கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். இட்லி நம்ம நைட் அரைச்ச இட்லி மாவு தான் காலையில வெளியே புளிக்க வச்சுருந்தோம். அத வந்து ஊத்துனா நல்லா டேஸ்ட்டா இருக்கும். நல்லா ஊத்திட்டு அடுப்புல வச்சாச்சு. ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு நம்ம வந்து எடுத்தரலாம். அப்புறம் இலையில இன்னைக்கு நம்ம சாப்பிடலாம். பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு பின்னாடியே வாழை மரம் இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் ஆக்சுவலா மெயின்டெயின் பண்ணிடணும் நீட்டா. அதுலேருந்து ஒரு இலைய எடுத்துட்டு போய் கட் பண்ணிட்டு, இலையில நல்லா தண்ணி விட்டு தொடச்சிட்டு, அதில வந்து நம்ம வந்து பரிமாறி நம்ம சாப்பிட்லாம். இட்லி வச்சு நல்லா சாப்பிட்லாம். இன்றைக்கி சண்டே அதுவுமா. இதே மாரி நிறையா பார்க்கணுன்னா சமையல் வீடியோஸ் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.